வணக்கம். நேத்து எடப்பாடி பழனிசாமி அதிமுகவோட மாவட்ட செயலாளர்களோட ஆலோசனை கூட்டம் நடத்தினார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் அதிருப்திகள் அதிகமாக இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, செங்கோட்டையன் போன்ற மூத்த தலைவர்கள், குறிப்பாக கொங்கு பெல்ட்டில் செல்வாக்கு மிக்க ஒரு தலைவர், அவரை எம்ஜிஆர் காலத்திலேருந்து இருக்கக்கூடிய ஒரு தலைவர், ஜெயலலிதாவில் புகழப்பட்ட ஒரு தலைவர், கடைசி நேரத்தில் ஒரு அதிருப்தியில் அவரை கட்சியை விட்டு நிப்பாட்டினாங்க. கட்சி பொறுப்பெல்லாம் பிடிக்கிட்டாங்க. அதை ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி இன்னமும் அவரை நாங்கள் ஜெயலலிதாவால் நீக்கப்பட்டவர், நான் தான் திரும்பவும் பதவி கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசிட்டு பில்டப் பண்ணி செங்கோட்டையனை கட்சியிலேருந்து நிப்பாட்டுறது, இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் எல்லாருமே இருந்தாங்க. இந்த மாவட்ட செயலர் கூட்டத்தில் இது சம்பந்தமான ஒரு பிரச்சனை பஞ்சாயத்து வரும் அப்படின்னு நினச்சாங்க. இதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக பார்த்திங்கன்னா நிறைய மாவட்டங்களில் அப்போ மாணவர் ரோஷம் சூடு சொரணை இருக்குதா உங்களுக்குலாம் அப்படிங்கிற மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டாங்க. செங்கோட்டையனை கட்சியிலேருந்து பதவியிலேருந்து தூக்குனாங்க, ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கணும்னு சொல்லிட்டு கூட போனீங்களப்பா வேலுமணி, தங்கமணி, சிவி சண்முகம், அன்பழகன், நத்தம் விஸ்வநாதன், இவங்கெல்லாம் என்னப்பாச்சு உங்களுக்குலாம்? நீங்கள்லாம் எடப்பாடி பழனிசாமி எடுத்து கேள்வியெல்லாம் கேட்க மாட்டிங்களா? அடிமை மாதிரி சுற்றுவீங்களா? டயர் நக்கிங்களா? அப்படிங்கிற மாதிரியெல்லாம் போஸ்டர் ஒட்டி வச்சு விட்டாங்க. இது என்னடா இது? அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு இவ்வளோ பெரிய அக்கறை அப்படின்னு கேட்டிங்கன்னா நியாயமான கொஸ்டின் தான். செங்கோட்டையன் கூட சேர்ந்து தானே ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கணும்னு எடப்பாடி பழனிசாமிகிட்ட போய் ஃபைட்டே பண்ணீங்க. சிவி சண்முகம்லாம் எடப்பாடி பழனிசாமிகிட்ட என்னால் தான் நீ போச்சலான, நாங்கள் சொல்கிறத நீ கேட்க மாட்டா அப்படின்னா உனக்கு எங்களுக்கு என்ன இது இருக்குது, நாங்கள் சொல்கிறத கேட்குறதுக்காக தான் உன்னை போச்சலாக்கி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி உரிமையாக சண்டை போட்டவர். அவரெல்லாம் இன்றைக்கி அமைதியாக இருக்கிறாரு. செங்கோட்டையனை கட்சியை விட்டு நிப்பாட்டுறாங்க அப்படின்னா அமைதியாக இருக்கிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? அது கட்சி நாசமாக போகுது, போனால் போயிட்டு போகுது, நமக்கு என்ன இருக்குது, நம்ம ராஜ்யசபா எம்பி ஆகிட்டோம்ல அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இருக்கிறாரு. இப்போ திரும்பவும் சிவி சண்முகம் போன்ற நபர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா விழுப்புரம் தொகுதியில் நிற்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதா? தெரியாது. ஏன்னா அங்கே அவர் நிற்கக்கூடிய தொகுதிகளில் சசிகலா ஆதரவாளர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர் சசிகலாவெல்லாம் கட்சியில் சேர்க்கணும்னு சொல்லிட்டு தான் எடப்பாடி பழனிசாமிகிட்ட ஒரு நெருக்கடியை கொடுத்தார். இப்போ செங்கோட்டையன், ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா இவங்க 4 பேருமே ஓரளவுக்கு சேர்ந்துட்டாங்க. ஏற்கனவே டிடிவி தினகரன் தனியாக இருந்தபோது 2021 அதிமுக ஓட்டுகளை நிறைய பிரித்தார். நிறைய இடங்களில் அதிமுக ஓட்டுகளை பிரித்தனால திரும்பவும் அதிமுக ஆட்சிக்கு வர முடியல. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதை காம்ப்ரமைஸ் பண்ணார். 77 தொகுதிகள் நம்ம ஜெயிச்சிருக்கோம், நம்ம எதிர்கட்சி, நம்ம தலைமை ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அதிமுக இருக்குது, மக்கள் நம்புகிறாங்க அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் இருந்தார். ஆனால் அதுவும் புஷ்ஷுன்னு தான் ஆக போகுது. குறிப்பாக பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள்லாம் நாடாளுமன்ற தேர்தலில் 6 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு நாடாளுமன்ற தொகுதி. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் டெபாசிட்டே இழந்திருக்கு. 3வது இடம், 4வது இடத்துக்கெல்லாம் போயிருக்காங்க நிறைய இடங்களில். அப்போ அதிமுக பலகீனமாக இருக்குன்னு தானே அர்த்தம். பலகீனமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறார். அது நீங்களாக திருச்சி சொல்கிறீங்க, அதிமுக எங்கேயுமே பலகீனமாக இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆதிக்க மனப்பான்மையில் பேசவே ஆரம்பிச்சிட்ருக்காரு. இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியல. சரி, இப்போ பாஜக மேலிட தலைவர்களும் அதிமுக பிரிந்து போனவங்களை சேர்ந்துருங்க, ஒருங்கிணைங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதை பற்றி கன்சிடர் பண்ணவே இல்லை. செங்கோட்டையனை அதிமுக சொல்லி தான் அவர் பாஜக மேலிடம் சொல்லி தான் செங்கோட்டையனை கட்சியை விட்டு நிப்பாட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்பட்டமான ஒரு பொய்யை திரும்பவும் நிர்வாகிகள் மத்தியில் சொல்லிக்கிட்டே இருக்கார். பாஜகவுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. செங்கோட்டையனை கட்சியை விட்டு நிப்பாட்டினதில் அவங்க ரொம்ப அதிருப்தியில் இருக்கிறாங்க. இப்போ இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் பீகார் தேர்தல் முடிஞ்ச பிறகு தான் அதிமுககிட்ட வருவாங்க. இப்படி கட்சியில் இருக்கிற முக்கியமான நிர்வாகிகள் எல்லாத்தையுமே நிப்பாட்டிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட கூட்டணி வச்சுருக்கிறதுனால எங்களுக்கு என்ன பலன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும். இப்போ கூட்டணி வைக்கிறக்கூடிய கட்சிகளும் பேச்சுவார்த்தை நடத்தினா அதிமுக பிளவுபட்டு கிடக்குது, 4-5 ஓட்டாக மாறி கிடக்குது, எங்களுடைய செல்வாக்கையும் நாங்கள் இழந்துருவோம் அதிமுகவோட கூட்டணி வச்சா அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கணும் அப்படிங்கிறதுல தான் பாஜகவும் தெளிவாக இருக்குது. இது சம்மந்தமாக தான் பார்த்திங்கன்னா நேற்று ராயப்பேட்டையில் அவர் கட்சி அலுவலகத்தில் அதிமுக மாவட்ட செயலர் கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசினார். இதில் யார் கலந்துக்கிட்டா? கேபி முனுசாமி, திண்டுக்கல் சீனிவாசன், நத்தம் விஸ்வநாதன், எஸ்பி வேலுமணி, தங்கமணி, ஜெயக்குமார் ரொம்ப நாளைக்கு அப்புறமா அவர் அதிமுகவுக்கு ஆதரவாக பேசுகிறாரு. அவரை எடப்பாடி பழனிசாமி தரப்புலேருந்து அப்ரோச் பண்ணி நீங்கள் விலகி இருக்கிறது சரியில்லை, நீங்கள் தான் எடப்பாடி பழனிசாமியோட குரல், வாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்ல ஆரம்பித்தாங்க. பாஜகவோட கூட்டணி வைக்கிறது தவிர்க்க முடியாத ஒரு காரணம், நீங்கள் அதை ஏற்றுக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஜெயக்குமாருக்கு ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. 82 அதிமுக மாவட்ட செயலர் கூட்டம் கலந்தது. அதில் ஜெயக்குமாரும் ஒருத்தர். ஜெயக்குமாருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, கடந்த சட்டமன்ற தேர்தலில் நின்று தோற்று போனார். தோற்று போகிறதுக்கு முன்னாடி அவர் தோற்ற பிறகு அவர் சொன்ன காரணங்கள்லாம் பார்த்திங்கன்னா, ஏற்கனவே பார்த்திங்கன்னா இருக்கிற திமுக அவங்க என்ன செஞ்சாங்க,
+40 40,000 வந்து ஓட்டு வித்தியாசத்தில் அவங்க வந்து முன்னணியில் போயிட்டே இருந்தாங்க. நான் -40,000 ஓட்டுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். சிறுபான்மையினர் யாருமே ஓட்டு போடலை, காரணம் பாஜக அப்படின்னு சொன்னவர். இப்போ பாஜக கூட்டணியை அவர் ஏற்றுக்கவே இல்லை. இருந்தாலும் வந்து எடப்பாடி பழனிசாமி இப்படியெல்லாம் ஒரு முடிவு எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்த முடிவுகளுக்கு விரோதமாக அவர் வந்து கொஞ்ச நாள் தனிமையில் இருந்தார். இப்போ மாவட்ட செயலர் கூட்டம் செங்கோட்டையன் அவரை நிப்பாட்டியிருக்காரு. தேவையில்லாமல் நம்மளையும் மாவட்ட செயலர் கூட்டத்தில் கலந்துக்கலாம் அப்படின்னா நம்மளையும் நிப்பாட்டிடுவார் அப்படிங்கிற ஒரு பயத்தில் தான் ஜெயக்குமாரே போய் மாவட்ட செயலர் கூட்டத்தில் கலந்துக்கிறாரு அப்படின்னு அவருடைய ஆதரவாளர்னு சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமிகிட்ட கட்சியை விட்டு நிப்பாட்டுறாரு அப்படிங்கிறது தான். ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா எடப்பாடி பழனிசாமியை தலைமை பதவியிலேருந்து தூக்குறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஆனால் இப்போ வந்து என்னென்னா, இப்படி உட்கட்சி பூசல் அதிகமாக இருக்குது, கூட்டணிக்குள்ளேயும் யாரும் வரல. ஆனால் திரும்பவும் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கூட்டணியை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. எடப்பாடி பழனிசாமி அதான் சொல்கிறார், கூட்டணியை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, அது என்னுடைய பொறுப்பு அப்படிங்கிறார். இது வரைக்கும் நடந்த தேர்தலில் கூட்டணி பிரச்சனை அதிகமாக இருந்தது. கூட்டணி யாருமே எடப்பாடி பழனிசாமி தலைமையை நம்பி வர ஆசைப்படவே இல்லை. அதனால பார்த்தீங்கன்னா, கூட்டணி நான் மெகா கூட்டணி வைப்பேன், பலமான கூட்டணி அமைப்பேன், நீங்கள் கவலையப்படாதீங்க, கூட்டணியை பற்றி கவலைப்படாதீங்க, அது என்னுடைய பொறுப்பு, என்னுடைய கவலை அப்படின்லாம் அட்வைஸ் பண்ணுவார். எல்லா எம்எல்ஏக்கள் கூட்டமும் சரி, மாவட்ட செயலர் கூட்டத்திலையும் சரி. இது வரைக்கும் அவரால் எந்த கூட்டணியுமே சரியாக அமைக்கவே முடியல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போவும் வந்து அதே தான். சட்டமன்ற தேர்தல் மிக முக்கியமான தேர்தல் அதிமுகவுக்கு. இந்த தடவை வந்து ஆட்சி அமைக்கிறத விட்டுட்டாங்க, தவறிட்டாங்க அப்படின்னா திரும்பவும் அவங்க ஆட்சி அமைக்கவே முடியாது. கட்சி வந்து ரொம்ப மோசமாயிடும் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். கட்சியில் இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாமே அதை தான் நினச்சி பயப்படுறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, நீங்கள் கூட்டணியை பற்றி கவலைப்படாதீங்க. எப்படி கூட்டணியை பற்றி கவலைப்படாமல் இருக்க முடியும்? அதிமுக வலுவாக இல்லை, பிரிஞ்சு கிடக்குது. இந்த மாதிரி சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆளுமை மிக்க ஒரு தலைவராகவும் இல்லை. அவரை நம்பி மக்கள் வந்து ஓட்டு போடக்கூடிய சூழ்நிலையும் இல்லை. தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களில் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி முக்கியமான முடிவை எடுக்கணும். அதிமுக ஒருங்கிணைந்த ஒரு அதிமுக உருவாக்கணும். அதிமுக கட்சியை பலப்படுத்துறதை விட்டுவிட்டு கூட்டணி பலத்தில் நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்னு நினச்சாலும் கூட்டணியும் வரல. பாஜக மட்டும் வந்திருக்கு. பாஜக இருக்கிற இடத்துல நிறைய திராவிட கொள்கை சித்தாந்தங்கள் உள்ள கட்சிகள் வரமாட்டேங்குது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி எப்படி வந்து கூட்டணி பலத்தை செய்வார், எப்படி ஏற்படுத்துவார்? ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு எங்கே இருக்குது? ஒன்றுமே இல்லை. அதனால் இப்போ கண்டிப்பாக வந்து 2021 ஓபிஎஸ் கூட இருந்தார். சசிகலா மட்டும் அமைதியாக இருந்தாங்க. அது அதிமுகவுக்கு வந்து அவங்களுடைய விமர்சனங்கள் வந்து அதிமுகவுக்கு எதிராக போடும். ஓபிஎஸ் இருந்தார், செங்கோட்டையன் இருந்தார். அதனால் வந்து 2021 ஜெயிக்க முடிஞ்சது. ஓரளவுக்கு எதிர்க்கட்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் உட்கார முடிஞ்சது. அதே போல் பார்த்திங்கன்னா, திமுக மேலே வந்து பெரிய விமர்சனங்கள்லாம் இல்லை. இவங்க சொல்கிற மாதிரி பெருசாக மக்கள் வந்து அதிருப்திகள்லாம் இல்லை. ஆனால் வந்து அவங்களால ஜெயிக்க முடியும். இந்த தடவை கொங்கு பெல்ட்லேயே அவங்க அடித்து நவுத்தக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பெருசாக அதிருப்தி இல்லாத போது இவங்க சொல்கிற அதிருப்திகளை மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது. பாஜகவோட எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வச்சிருக்கிறார். இது மட்டும்தான் இது வரைக்குமே நடந்திருக்கிற ஒரு விஷயம். அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு கட்சி வெற்றி பெறுறதுக்கு பூத் கமிட்டி ஸ்ட்ராங்காக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ இந்த தேர்தலில் விடுபட்ட வாக்காளர் விடுபட்ட இறந்து போனோம், இவங்க பேரெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக தரப்பில் தான் வந்து எல்லாமே இறங்கி களத்தில் இறங்கி செயல்பட்டு இருக்காங்க. அதிமுக இறங்கவே இல்லை. சிட்டிக்குள்ளேயே அப்படி தான் இருக்குது. கிராமப்புறங்கள்லாம் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள், ரொம்ப மோசமாக இருக்குது. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, பூத் கமிட்டியை ஸ்ட்ராங் பண்ணுங்கள், நம்ம தனிச்சு கூட நம்ம போட்டி போடுறதுக்கான வாய்ப்புகள் வந்துச்சுன்னா நம்ம பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே போல் வந்து கட்சியிலேருந்து விலக்கப்பட்டவங்களை பற்றி நீங்கள் யாருமே பேச வேணாம், யார் நீக்கப்பட்டவர்களோட தொடர்புலையும் இருக்க வேணாம். அப்படி இருந்தீங்க அப்படின்னா திரும்பவும் உங்களையும் கட்சியை விட்டு நிப்பாட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நீங்கள் வந்து சிறப்பு வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை வந்து நீங்களும் ஈடுபடுங்க. முக்கியமான பணி அதுதான். வாக்காளர் பட்டியலில் குளறுபடிகள் இருந்தால் அது சரி செய்யறதுக்கான ஏற்பாடுகளை மட்டும் பாருங்கள். இப்படி போலி வாக்காளர்களை நம்ம தவிர்த்துட்டோம்னா கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு காரணத்தை சொல்கிறார். பூத் கமிட்டியை ஸ்ட்ராங் பண்ணுங்கள், பூத் கமிட்டி தான் நமக்கு ரொம்ப முக்கியம், பூத் கமிட்டினால தான் அதிமுக வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறது உருவாயிருச்சு. நீங்கள் பாஜக வந்து விமர்சனம் பண்ணுறத நிப்பாட்டிக்கங்க, விமர்சனம் பண்ணாதீங்க, விமர்சனம் பண்ணிங்கன்னா நமக்கு அது இடைஞ்சலை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். அதிமுக பாஜக மட்டும் இந்த தேர்தலை சந்திக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தான் ஓபிஎஸ் தரப்புலையும் சரி மற்றவங்களும் சொன்னது. திமுகவை திரும்பவும் வெற்றி பெற வைக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி செயல்படுறாரு. செங்கோட்டையனை கட்சியிலேருந்து நிப்பாட்டின பிறகு சொன்னது, செங்கோட்டையன் வந்து திமுகவோட பி டீம், யாருமே அவருக்கு எதிராக, அவருக்கு முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னா அவருக்கு இணையாக ஒருத்தங்க கட்சியில் இருக்காங்க அப்படின்னா அவங்கள கட்சியில் விட்டு விரட்டுறதுக்கு என்ன செய்வார்னா திமுகவோட பி டீம் அவங்க அப்படின்னு சொல்லுவார். அதே போல் தான் இப்போ எடப்பாடி பழனிசாமி அதிமுக பாஜக கூட்டணியை வச்சுட்டு இவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா திமுக வெற்றி பெற வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு.
உண்மையிலேயே எடப்பாடி தான் வந்து திமுகவோட பி டீம் அப்படிங்கிற மாதிரி இவங்களும் சொல்கிறாங்க. திமுகவோட பி டீமாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன? செங்கோட்டையன் சொன்ன ஒரு காரணம் தான். கொடநாடு கொலை சம்பந்தமாக எடப்பாடி பழனிசாமி எங்கேயாவது பேசியிருக்கிறாரா? எங்கேயாவது அதுக்காக ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கிறாரா? கரூர் சம்பவத்துக்காக விஜய்க்காக சட்டமன்றத்தில் அமளி துமளி பண்ணி வெளிநடப்புலாம் பண்ணார். ஆனால் கொடநாடு கொலை சம்பவம் தொடர்பாக 3 மாதத்தில் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொன்ன திமுக ஏன் நடவடிக்கை எடுக்கலை? உண்மையான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிப்போன்னு சொன்னீங்களே, ஏன் கண்டுபிடிக்கலை அப்படின்னு சொல்லி எதையாவது ஒரு விஷயத்த வந்து பண்ணாரா எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற கேள்வியை செங்கோட்டையன் வச்சார். உண்மைதான், அவருக்கு வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவரு கொங்கு பெல்ட்டில் இருக்கிறாரு. என்ன நடந்திருக்கும் சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட விசாரணையெல்லாம் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உண்மை சம்பவங்கள் வெளிவர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் இருக்குது. ஏ1 குற்றவாளி அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம் அது. திண்டுக்கல் சீனிவாசன் கூட அவர் ஏ1 இருந்தால் ஏன் திமுக அரசு கைது பண்ணாமல் இருக்குது அப்படின்னா திமுகவோட பி டீமாக எடப்பாடி திமுக வேலை செய்யுது அப்படிங்கிறது திண்டுக்கல் சீனிவாசனுக்கு தெரியாமல் இருக்குமா? கொடநாடு கொலை சம்பவத்துலேருந்து எடப்பாடி பழனிசாமியை காப்பாற்றுறதுக்கு திமுகவை திரும்பவும் ஜெயிக்க வைக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி செயல்படுறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டை வந்து எல்லாருமே வைக்கிறாங்க. ஆனால் வந்து என்ன, எல்லாருமே வந்து ஒரு விஷயத்த தான் சொல்கிறாங்க. திமுக தாவேகாவுக்கு மட்டும்தான் இந்த தேர்தல் 2026 தேர்தல் போட்டியே. ஆனால் தேர்தலுக்கு இன்னும் 6 மாதம் இருக்குது. தாவேகாவை வந்து பாஜகவை சும்மா விடாது, ஏதாவது ஒன்று பண்ணும். திமுகவையும் சும்மா விட மாட்டாங்க. முன்னாள் அமைச்சர்கள் மேலே நடவடிக்கை அது இதுன்னு சொல்லி அவங்களையுமே டார்ச்சர் கொடுப்பாங்க. இந்த டார்ச்சர்னால வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் அமைச்சர்கள் வந்து தேர்தல் சமயத்தில் பணப்பட்டுவாடா செலவழிப்பு இதெல்லாம் வந்து குறையும் அப்படின்னு அதிமுக நினைக்கிது. இந்நேரமாக சும்மா இருப்பாங்க? அவங்கெல்லாம் அமைச்சர்கள். அவங்கெல்லாம் இந்நேரம் எங்கெங்கே சேஃப்டி பண்ண முடியுமோ அங்கங்கெல்லாம் சேஃப்டி பண்ணி எல்லாமே லாக் பண்ணி வச்சுட்டாங்க. அவங்க தேர்தலில் மட்டும்தான் அவங்க பேசணும், பிரச்சாரம் பண்ணணும், அவ்வளோதான். மற்றபடி எல்லா விஷயமும் முடிஞ்சு போயிடுச்சு திமுகவை பொறுத்த வரைக்கும். அதிமுக வந்து அதெல்லாம் தெரிஞ்சு தான் அவங்க இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு இப்போ உதவி சப்போர்ட்டு பாஜக பெருசாக பண்ணாது. அவங்க நினைக்கிறது வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமி பாஜக நம்மளோட சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பாஜக ஒரு எல்லையில் வந்து ஒரு 100 தொகுதி கேட்பாங்க. கண்டிப்பாக 100 தொகுதியாவது கேட்பாங்க. 70லேருந்து 100 தொகுதி கேட்பாங்க. எடப்பாடி பழனிசாமி அது சம்மதிச்சு தான் ஆகணும். 100 தொகுதி எப்படி கொடுத்த அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து அதிமுகவில் இருக்கவங்க யாருமே கேள்வி கேட்க முடியாது. கேட்டாங்க அப்படின்னா அவங்கள கட்சி விட்டு நிப்பாட்டுவேன், நீ எப்படி தலைமை எதிர்த்து பேசுகிற, தலைமை எடுக்கிற முடிவு நீ கட்டுப்பட்டு செயல்படணும் அப்படின்னா 100 தொகுதி கொடுக்குற அளவுக்கு பாஜக என்ன அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அவ்வளோ ஸ்ட்ராங்கெலாம் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி மகன் மச்சினை எல்லாமே வந்து ஊழல் குற்றச்சாட்டு முறைகேடுகளில் மாட்டிகிட்டு இருக்காங்க அவங்க கையில், பாஜக மேலெடுத்த கையில். அதனால வந்து உள்ளே போயிடுவாங்க அப்படிங்கிற பயம்தான். 100 தொகுதியில் கொடுத்தாலும் கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. கேட்டு அவங்க 100 தொகுதிகளை வாங்கி அவங்க தான் ஜெயிக்கணும், அவங்க தான் வந்தால் எதிர்கட்சியாக வரணும், ஒன்று தாவேகா வரணும், இல்லைன்னா பாஜக எதிர்கட்சியாக வரணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் மட்டும்தான் இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை அழிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் பாஜக மேல் இடத்துக்கு இருக்குது. இந்த பீகார் தேர்தல் இன்றைக்கி நடக்குது. இதெல்லாம் முடிஞ்ச பிறகு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் செயல்பட ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிறது மாதிரி தெரியுது. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்க மாட்டேன் அப்படிங்கிறதுல மாவட்ட செயலர் கூட்டத்தில் தெளிவாக திடமாக சொல்லிட்டாரு. அப்படி பிரிஞ்சு போனவங்க, கட்சியை விட்டு விலக்கப்பட்டவங்கள்ட்ட நீங்கள் எந்த விதமான ஒரு தொடர்புலையும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார். எதுக்காக சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்று வந்து செங்கோட்டையன் வந்து செய்தியாளர் சந்திப்பில் சொல்லும்போது கட்சியில் இருக்க சீனியர் சிலர் என்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க, அதெல்லாம் வெளியே சொன்னோம்னா எடப்பாடி பழனிசாமி டென்ஷன் ஆகி அவங்களையும் கட்சியை விட்டு நிப்பாட்டுவார் அப்படிங்கிறனால நான் அதை வெளியே சொல்ல விரும்பலை அப்படின்னு சொல்லுவேன். கண்டிப்பாக எல்லாத்துலேயும் பேசிகிட்டு தான் இருப்பாங்க. ஓபிஎஸ்டையும் பேசிகிட்டு தான் இருப்பாங்க, சசிகலாட்டையும் பேசிகிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் தேர்தல் நெருக்கத்தில் பாஜக வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செயல்பட்டாங்க அப்படின்னா பாஜக கொஞ்சம் கோவப்படும். பாஜக ஓகே அப்படின்னு சொல்லிச்சுன்னா இன்றைக்கி கூட எடப்பாடி பழனிசாமியை மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதிமுகவில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உட்கட்சி பிரச்சனை, எடப்பாடி பழனிசாமி விட்டு கொடுக்காம பேசுகிறது, ஆளுமைத்தன்மை இல்லாமல் அதிமுக ஒரு சைடு வந்து அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. கண்ணுக்கு நேராக 100 வருஷங்களுக்கு வந்து இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் இந்த இயக்கம் அப்படின்னு சொன்ன ஜெயலலிதாவோட வாக்குறுதிகள் ஜெயலலிதாவோட முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறதெல்லாம் வேதனையாக இருக்குது. அதிமுக தொண்டர்களுடைய வேதனை எடப்பாடி பழனிசாமிக்கு எப்போவுமே புரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.